மாவு இல்லாத 3ஆம் நாள் டின்னர் என்ன செஞ்சுன்னு பார்க்கலாமா? வினோ ஃபங்க்ஷன் இருக்குது, டின்னர் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் தம்பிங்களுக்கும் தான். தம்பிங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா நிலனுக்கு 3.5, லிதுக்கு 2.5, 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறனால சேஃப் ஃபுட் தான் 2 பேர்த்துக்குமே. நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வர தம்பிங்களுக்கு லிமிட்டடாக தான் மெனு வச்சுருப்போம். ஏன்னா அவனுங்க புதுசாக ஏதாச்சும் தந்தால் சாப்பிட மாட்டாங்களா. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே எப்படியோ சாப்பிட்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபுட்டே ரிப்பீட்டாக மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்போம். இந்த ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ராகி கூழ், அப்புறம் இட்லி, இதுதான் ரெகுலராகவே கொடுத்துட்ருப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக் ரைஸு, அப்புறம் இந்த மாதிரி சேமியா, கிச்சடி இதெல்லாம் தர அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ண புதுசில் பாதி கூட சாப்பிட மாட்டாங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. பாதி சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டு பேலன்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை, பனானா, மில்க் இந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டிலே இருக்கிறப்ப எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். வெளியே போய் ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தால் அங்கே இருக்க ஃபுட்டை நம்ம பசங்க சாப்பிட பழகணும்ல. காரம் மட்டும் உங்களுக்கு சுத்தமாக ஆகாது. இன்றைக்கி தம்பிங்களுக்கு சேமியா செஞ்சுட்டு எனக்கு இப்பி நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு மேகி வாங்கின்னு சொல்லி எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டின்னர் சூப்பராக